இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் மீண்டும் மு.க.ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் திமுக வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரத்தை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா மேட்டுப்பாளையம் நகராட்சி 1வது வார்டுக்குட்பட்ட ஓடந்துறை பகுதியில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். பொதுமக்கள் மத்தியில் பேசிய ராசா ஒவ்வொரு வீடுகளிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்த திட்டங்கள் சென்றடைந்துள்ளதாக கூறினார். இந்தியாவை காப்பாற்ற வேண்டுமென்றால் மீண்டும் மு.க.ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என மக்களை கேட்டுக்கொண்டார். மேட்டுப்பாளையம் வடக்கு நகர செயலாளர் அசரப் அலி, தெற்கு நகர செயலாளர் முனுசாமி, சுரேந்திரன் உள்ளிட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, இந்த மனிதர் முதலமைச்சராவது 30 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் டெல்லியில இருக்கிறவன் நான், இருந்து கொண்டிருப்பவன் நான் சொல்றேன். இந்தியாவை காப்பாற்றணும்னா அவர் மீண்டும் முதலமைச்சராக அவங்களால பிடிக்க முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதற்கு காரணம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மாமனிதர் தான். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை திட்டங்களால் கோவையில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி உறுதிபட தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி தொகுதி முழுவதும் நடந்தே சென்று வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். காந்திபுரம், ராமர் கோவில் வீதி, கிராஸ்கட் சாலை, காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரிகளிடம் வாக்குகளை சேகரித்தார். கெம்பட்டி காலனி, தர்மராஜா கோவில் வீதி, செட்டி வீதி, காட்டேரி தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்தே சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பகுதி செயலாளர் மார்க்கெட் மனோகரன், சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக அரசின் சாதனை திட்டங்களால் கோவை முழுவதும் திமுக கூட்டணி அமோக கூட்டணி வெற்றி பெறும் என செந்தில் பாலாஜி உறுதிபட தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். வீதி வீதியாக, வீடு வீடாக சென்று திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களையும் திமுக தேர்தல் அறிக்கையின் சிறப்பு அம்சங்களையும் எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சபரி கார்த்திகேயன் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். குறிச்சி மேற்கு பகுதிக்கு உட்பட்ட மதுக்கரை சாலையில் உள்ள சுந்தராபுரம் உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். உழவர் சந்தைகளை கொண்டு வந்து விவசாயிகளின் நேரடி விற்பனை மூலம் விவசாயிகளை பாதுகாத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதன் வழியில் தற்போதைய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விவசாயிகளை பாதுகாத்து வருவதாக கூறி வாக்குகளை சேகரித்தார். தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜக கூடாரம் காலியாகிவிடும் என உறுதிபட தெரிவித்தார். வாக்கு சேகரிப்பின் போது பொதுக்குழு உறுப்பினர் குறிச்சி பிரபாகரன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் இரா லட்சுமணன் கோலியனூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஜானகிபுரம், குச்சிப்பாளையம், பிடாகம், அத்தியூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் லட்சுமணனுக்கு மேலதாளம் முழங்க உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே அத்தியூர் திருவாதி பகுதியில் வாக்கு சேகரித்த போது திமுக முன்னாள் மாவட்ட செயலாளரும் மறைந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினருமான புகழேந்தியின் நிலத்திற்கு சென்று அவருடைய திருவுருவப் படத்திற்கு வேட்பாளர் லட்சுமணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் தொகுதி திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். மேலந்தல் கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயனுக்கு கும்ப மரியாதையுடன் கேரள சண்டை மேளங்கள் முழங்க திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரும் ஒன்றிய செயலாளர் பூமாரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் பெண்களும் பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை பட்டியலிட்டும் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறியும் அவர் பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து ராவுத்தநல்லூர், மூங்கில்துறை பட்டு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் ஈடுபட்டார். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் பன்னீர்தாஸை ஆதரித்து திமுக ஒன்றிய பெருந்தலைவர் SRL இதயவர்மன் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி விசிக வேட்பாளர் பன்னீர்தாஸை ஆதரித்து திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் SRL இதயவர்மன் கேளம்பாக்கம் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் கேளம்பாக்கம் பஜார் வீதி, மீன் மார்க்கெட், காய்கறி சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் பானை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர்.
சென்னை உள்ளகரம் மற்றும் புழுதிவாக்கம் ஆகிய பகுதிகளில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் எஸ் அரவிந்த் ரமேஷை ஆதரித்து தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனை திட்டங்களையும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களையும் எடுத்துரைத்தார். அப்போது வழியெங்கும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் தேங்காய் உடைத்தும் மாலை அணிவித்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது புழுதிவாக்கத்தில் உள்ள 14வது மண்டல அலுவலகம் 168வது மாமன்ற உறுப்பினர் ஜே.கே. மணிகண்டன் தலைமையில் 300 கிலோ எடை கொண்ட காய்கறிகள் மற்றும் பழங்களினால் ஆன பிரம்மாண்ட மாலையை திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷுக்கு கிரேன் மூலம் அணிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திமுக வேட்பாளர் க. செல்வராஜ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். மாதேஸ்வரன் நகர், மலையம்பாளையம், கள்ளிமேடு, கணபதிபாளையம், பொன்னகர், ஐயம்பாளையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். அப்போது திமுக வேட்பாளர் க. செல்வராஜுக்கு 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் பொதுமக்கள் கட்சி துண்டினை சுழற்றி உற்சாக வரவேற்பு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதியில் திமுக சார்பில் முதன்முறையாக போட்டியிடும் வீரா சாமிநாதன் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வேடசந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். வேடசந்தூர் நகர் பகுதியில் உள்ள நேருஜி நகர் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். பின்னர் வாக்காளர் மத்தியில் பேசிய சாமிநாதன் வரும் சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு அளித்து கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட சாதனை திட்டங்கள் தொடரவும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி திமுக வேட்பாளர் அம்பேத்குமார் ஆரியாத்தூர் கிராமத்தில் வயலில் நாற்று நட்டு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். பல்வேறு கிராமங்களில் தொடர்ந்து தீவிரமாக வாக்கு சேகரித்து வரும் அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் ஆரியாத்தூர் கிராம மக்களிடம் திமுக ஆட்சியில் செய்த சாதனையை விளக்கி பேசினார். வாக்கு சேகரித்து வரும் அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பூக்களை தூவியும் வரவேற்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் எம். சிவபாலன் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்தியூரில் வெற்றிலை தோட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த விவசாயிகள் மத்தியில் வெற்றிலை பறித்து கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். அந்தியூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.ஜி. வெங்கடாச்சலம், தெற்கு ஒன்றிய செயலாளர் நாகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் இரா. ஜெயராமகிருஷ்ணன் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். உடுமலை தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட வாலவாடி, தீபாலப்பட்டி, மொடக்குப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறியும் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமைய அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க கேட்டுக் கொண்டார். உடுமலை தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பாபு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு தலைமை பகுதியில் வந்து சாமி தரிசனம் செய்தார். அவரை சுவாமித்தோப்பு தலைமை பதவி நிர்வாகி பாலா ஜனாதிபதி வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை திட்டங்களால் திமுக கூட்டணி ஆட்சியே தொடரும் என உறுதிபட தெரிவித்தார். புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளுக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் திமுக அரசின் சாதனை திட்டங்கள் 2026லும் தொடரும் என உறுதிபட தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி நடக்கிறது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்ல பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு, ஏழை பெண்களுக்கான பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கிற திட்டம்ன்றது மிகப்பெரிய திட்டம். அதையும் முதல்வர் 2000 ரூபாய் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா நாகூர் பகுதியில 12வது படிச்சதுக்கு அப்புறம் கல்லூரிக்கெல்லாம் போக மாட்டாங்க. வீட்டுல உட்காந்துட்டு பீடி சுத்துவாங்க, இல்ல ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கொண்டு விடுவாங்க. இன்னைக்கு அந்த 1000 ரூபாய் பணம் கிராமத்துல ஒருத்தர் கூட இல்ல, 12வது முடிச்சவங்க எல்லாரும் கல்லூரிக்கு போறாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கவிதா தண்டபாணி தொகுதி முழுவதும் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிரமாக வாக்கு சேகரித்தார். தனது சொந்த ஊரான மாக்கனூர் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் கவிதா தண்டபாணிக்கு ஊர் பொதுமக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஜோலார்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்று திமுக அரசின் சாதனை திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்துவேன் என உறுதிபட தெரிவித்தார்.
புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் முத்துராஜா கரம்பக்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிரான் விடுதி, பல்லவராயன் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதி முழுவதும் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகிறார். வாக்கு சேகரிக்க செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் நாகஜோதி நிலக்கோட்டை பேரூராட்சி பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பேரூராட்சிக்கு உட்பட்ட புதுப்பட்டி, மணியக்காரன்பட்டி, கெங்கார்குளம், மீனாட்சிபுரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மீனாட்சிபுரம் பகுதிக்கு வாக்கு சேகரிக்க சென்ற நாகஜோதியை பால்குடம் சுமந்து வந்து பெண்கள் வரவேற்றனர். திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக தோழமை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.